உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் ஸலவாத்தினை தெரிவித்துக் கொள்வதுடன் ஆசிரியர் தினத்திற்குண்டான நல்வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். இன்றைக்கு முழுமையாக மாணவர்களால் ஆசிரியர்களுக்கு அன்பளிப்பு செய்வதும் ஆசிரியர்களை மகிழ்வுடன் கொண்டாடுவதற்குமான ஒரு நாளாக இந்த நாள் பயன்படுத்தப்படுகிறது. எப்போதிருந்து இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் பார்த்தால், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கின்றார். ஒரு நல்லாசிரியராக அவர் இருந்தார். மைசூர் பல்கலைக்கழகத்திலிருந்து கொல்கத்தா பல்கலைக்கழகத்திற்கு அவர் இடமாற்றம் செய்து பணியிடை மாற்றம் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையிலே புகைவண்டி நிலையத்திற்கு அவர் செல்லும்போது அங்குள்ள மாணவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, நீங்கள் அந்த மாட்டு வண்டியில் போகிறாரு, இந்த மாட்டு வண்டியிலே மாடுகளுக்கு பதிலாக மாணவர்கள் நாங்கள் உங்களை சுமந்து சென்று விடுகிறோம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உயர்தரமான மதிப்பை மாணவர்கள் மத்தியிலே அவர் பெற்றிருந்தார். அதே போல பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரை அந்த பள்ளியிலிருந்து இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அங்குள்ள மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அவரை ஒன்றாக கட்டி தழுவிக்கொண்டு, சார் போகாதீங்க சார் என்று சொல்லி கதறி அழுததையெல்லாம் நாளிதழ்களின் வாயிலாக நாம் பார்த்தோம். பார்த்தது மாத்திரமல்லாமல் ஏன் அந்த மாணவர்களுக்கும் அவருக்குமான அந்த தொடர்பு என்பதையெல்லாம் ஒரு விரிவான கட்டுரையாக புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. ஆனந்த விகடன் வெளியிட்ட அந்த புத்தகத்துடைய தலைப்பே சார் போகாதீங்க சார். ஒரு நல்ல ஆசிரியருடைய இலக்கணம் என்னவென்று சொன்னால், அவர் அந்த கல்வி நிலையத்தை விட்டு விடைபெறுகிறார் என்று சொன்னால், ஓய்வு பெறுகிறார் என்று சொன்னால், அங்குள்ள சக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அது ஒரு பெரும் வருத்தமாக அமைய வேண்டும். அடடா, இப்படி ஒரு நல்ல ஆசிரியரை இந்த கல்வி நிலையம் இழக்கின்றதே என்ற வருத்தம் மாணவர்கள் மத்தியிலே எப்போது எழுதுகிறதோ அவர்தான் நல்லாசிரியர் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் ஆசிரியர் ஓய்வு பெறுகிறார் என்று சொன்னால், நல்ல வேளை இவர் போறாரு என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் எத்தகைய ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பெற்றோர் தினம், குழந்தைகள் தினம் என்று எத்தனையோ தினங்கள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த தினங்களிலெல்லாம் பெற்றோருடைய மதிப்பை, உயர்வை, கண்ணியத்தை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை, அதேபோல் குழந்தைகள் தினத்திலே குழந்தைகளை குறித்து பேசுவதைப் போல இந்த ஆசிரியர் தினத்திலும் ஆசிரியருடைய பெருமைகளை, அருமைகளை, ஆசிரியருடைய அறப்பணிகளை, பெரும் பணிகளை எல்லாம் நாம் பேசுவது வழக்கம். ஆனாலும் கூட இறுதியிலே ஆசிரியர்களுக்கென்று சில உபதேசங்களை செய்வதும் இயல்பாக இந்த நிகழ்விலே ஒரு பகுதியாக அமைந்துவிடும். ஆனால் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து பார்க்கும்போது ஆசிரியர் பணி என்பது மிக சவாலான பணி. எல்லாம் வெளியே சொல்லுவாங்க, கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு ரொம்ப சிம்பிளான வேலை, ஸ்கூலுக்கு போனோமா, பாடம் நடத்தணுமா, வந்தோமான்ற ரொம்ப சிம்பிளான வேலை இந்த டீச்சர் வேலை தான் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது அல்ல. காலையிலிருந்து மாலை வரைக்குமாக ஒரே பாடத்தை மாணவர்கள் மத்தியிலே எடுத்து சொல்வது கற்பித்தல் என்பது நிலையை மாத்திரமல்லாமல் அதை தாண்டி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகள் என்பது மிகப்பெரிய பணி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டுமா, அதற்கும் ஆசிரியர்கள் தான். தேர்தல் காலம் வருகிறதா, ஆசிரியர்கள் தான். இன்னும் இந்த பள்ளியை தாண்டி என்னென்ன பணிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய பணிகளும் மாணவர் ஆசிரியர்களுக்கு விதிக்கப்படுகின்றன. இதுவெல்லாம் போதாது என்று சொல்லி தனியார் பள்ளிகளுடைய படையெடுப்புக்கு மத்தியில் அரசு பள்ளிகள் உயிர்ப்பித்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், அல்லது தனியார் பள்ளிகள் தங்களுடைய பள்ளிகளிலே அதிகமான இடத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எங்கள் பள்ளிக்கு ஆட்களை அதிகமாக கொண்டு வர வேண்டும், நீங்கள் ஆள் பிடிக்க வேண்டிய வேலையை செய்யணும், மாணவர்களை அழைத்து
எங்கள் பள்ளிக்கு அதிகமான ஸ்ட்ரென்த்தை காட்ட வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. என்ன பாடம் நடத்தவா அல்லது இந்த பள்ளிக்கு வெளியே உள்ள இந்த வேலைகளை செய்யவா? இலவசம் வந்ததுன்னா இலவசத்துக்கு கணக்கெடுக்கணும். இலவச மிதிவண்டின்னா எத்தனை பேருக்கு கொடுக்கணும், நோட்டு புத்தகங்கள் யார் யாருக்கு கொடுக்கணும், ஸ்காலர்ஷிப் வந்ததுன்னா அந்த ஃபார்ம் எங்கே ஃபில் பண்ணணும், அதற்குள்ள வழிகளெல்லாம் இப்போ வங்கிக்கு போகணும். வங்கியில் பெற்றோர்களும் குழந்தைக்குமான அந்த 2 ஃபோட்டோ ஒட்டி அதை இணைக்கணும். அதற்குண்டான வேலைகள் இருக்கிறது. அந்த ஸ்காலர்ஷிப் பின்னாடி ஃபுல்லாக அலைய வேண்டிய வேலைகள், அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய வேலைகள். மிதிவண்டி வருதுன்னா மிதிவண்டிக்கான அதனுடைய ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணுறது, இதுவெல்லாம் ஒரு பணி என்று சொன்னால், பள்ளியில் இடைநிற்றல் அதிகமாகிறது என்று சொன்னால் அந்த இடைநிற்றல் மாணவர்களுடைய நிலை என்னவாயிடுது? எனவே அந்த மாணவர்களை நீங்கள் அழைத்து வந்து அவர்களையும் நீங்கள் என்ன என்று விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர்கள் வீட்டுக்கு தேடி போகணும். அந்த மாணவன் எங்கே இருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். ஏன் நிற்றான் என்பதை விசாரிக்க வேண்டும். விசாரித்து நீங்கள் அறிக்கை தயாரிக்க வேண்டும். இதுவும் ஒரு பணி. இது எல்லாவற்றையும் தாண்டி முன்பெல்லாம் என்னுடைய நினைவில் தெரிந்த நாட்களில் பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடும்போது, சார் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், எங்கள் பையன் நல்லா படிக்கணும் சார், எங்கே வேணால் நீங்கள் அடிக்கலாம், எப்படி வேணால் அடிக்கலாம், ஃபுல் ரைட்ஸ் இருக்குது சார், நீங்கள் அடிக்கலாம், உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி முழுமையாக நம்மிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விடுவார்கள். அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. என் பையனை கை வைக்க நீ யாரியா? வாத்தியார்னா என்ன வேணாலும் பண்ணுவியா? தொலைச்சிருவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எதுக்கு வம்பு, நீ எக்கேடு எட்டு போ என்று விடவும் முடியாது. செண்டம் வரணும். இவனை படிக்க வைக்கணும்னு சொன்னால் இவனை அடிக்க வேண்டியிருக்கு. அடித்தா இவன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரான். அப்போ இந்த இடத்திற்கிடையிலான ஒரு போராட்டத்தையும் ஆசிரியர்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். கண்டிக்கக்கூட கூடாது. கொஞ்சம் வார்த்தைகளை தப்பாக சொல்லிட்டோம், கொஞ்சம் கோபமாக பேசோம்னா ஆசிரியர்கள் அவர்களிடமிருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்பதையும் தாண்டி மாணவர்களே இன்றைக்கு எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். அமெரிக்காவில் நடந்தது அல்லது மேற்கத்திய நாடுகளில் நடந்தது என்றெல்லாம் நாம் செய்தித்தாள்களிலே, செய்திகளிலே, தொலைக்காட்சியிலே, இணையதளத்தின் வாயிலாக படித்த செய்திகள் எல்லாம் மங்கி மறைந்து இன்றைக்கு அந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய கல்லூரியிலே, நம்முடைய பள்ளியிலே, நம்முடைய வளாகங்களிலே நடக்கக்கூடிய ஒரு சூழலெல்லாம் பார்க்கிறோம். ஒரு பத்திரிகை ஆசிரியராக நான் இந்த செய்திகளை தொடர்ந்து தொகுத்து வரும்போது எனக்கு பேரதிர்ச்சி ஏற்படுகிறது. கணக்கு வாத்தியார் பாண்டியராஜ் சரியான முறையிலே கணக்கு கேட்டார், எங்களிடம் பாடம் பெறவில்லை என்று சொன்னால் அவரை மாணவர்களாக சேர்ந்து அடித்து துவைக்கிறார்கள். சரியான முறையிலே பள்ளிக்கு வரவில்லை என்று பெற்றோரை வர சொன்னால் மாணவர்களாக சேர்ந்து தலைமை ஆசிரியரை மிரட்டிவிட்டு செல்கிறார்கள். வகுப்பறைக்குள்ளே கத்தியை எடுத்து வந்து மாணவ ஆசிரியை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு நம் காலத்திலே நடந்திருக்கிறது சென்னையிலே. இதுவெல்லாம் தாண்டி ஆசிரியர்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள், அதுவும் பெண் ஆசிரியராக இருந்தால் பாலியல் சீண்டல்களுக்கும் கேலிகளுக்கும் அவர்கள் ஆளாகின்ற விதம், இதையெல்லாம் செஞ்சு வீட்டையும் கவனிக்கணும். அப்பொழுது என்று சொன்னால் ஒரு ஆசிரியையாக இருந்து அந்த இடத்தில் பார்க்கும்போது அவருடைய வலிகள் புரியும். விடுபடுக்குவதற்கு கூட அவர்களுக்கு உடல்நிலை விடுபடுக்க சொன்னாலும் மனநிலை அதற்கு இடம் தராது. பள்ளியில் பாடம் இருக்கிறதே முடிக்க வேண்டுமே, நாம் தான் முடிக்க வேண்டும் என்று அவர்கள் இதுவெல்லாம் செய்வார்கள். எனவே இந்த ஆசிரியர் பணி என்பது ஒரு மகத்தான ஒரு போராட்டம். இதையெல்லாம் தாண்டி நாம் எதற்காக இந்த பெரும்பணியை செய்கிறோம் என்று சொன்னால் வெறும் பணத்திற்காக மாத்திரமல்ல. இந்த ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதியும் பெரும் மகிழ்வும் எது தெரியுமா? இன்றைக்கு கல்வி அதிகாரி முன்னால் அல்லது தலைமை அரசு உங்களை அழைத்து உங்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்குவதை விட சிறந்தது என்ன தெரியுமா? எதிர்படுகின்ற மாணவன் ஒரு நாள் உங்களிடம் வந்து, டீச்சர் என்ன ஞாபகம் இருக்கா, நான் உங்கள்கிட்ட படித்த மாணவன், நான் இன்னைக்கு டாக்டராக இருக்கேன், அல்லது நான் இந்த இடத்துல இந்த பதவியில் இருக்கிறேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்று மாணவன் உயர்ந்திருக்கும் போது
அந்த உயரத்தை பார்த்து உலகம் பொறாமைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தன்னிடம் படித்த மாணவன் ஒரு உயரத்தில், எந்த உயரத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த உயரத்தை கண்டு மகிழ்ந்து போகக்கூடிய ஒரு தாயுள்ளம் அந்த ஆசிரியருக்குத்தான் இருக்கிறது. எனவேதான் சொல்வார்கள், ஆசிரியர்கள் என்பவர்கள் இரண்டாம் தாய், தாய் என்பவர்கள் இரண்டாம் ஆசிரியர். எனவே அந்த ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் மகிழ்வு, என்னிடம் படித்த மாணவன் மிகப்பெரிய அளவில் அவன் வெற்றி பெற வேண்டும், வாழ்வின் உச்சத்தை தொட வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு பெரும் விருப்பம் இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில்தான் இந்த ஆசிரியர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில செய்திகளை கூடுதல் பொறுப்புணர்வாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு பெற்றோராக, சக ஆசிரியராக அல்லது உங்கள் மீது நலன் கொண்ட ஒரு நண்பராக நான் சில செய்திகளை சொல்ல வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது என்று கருதுகிறேன். முதலிலே இந்த மாணவர்களுடைய ரோல் மாடல் யார் என்று சொன்னால் ஆசிரியர்கள் தான். அவர்கள் அதிகமாக யாரை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், வீட்டில் காலையில் எழுந்து வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க, காலையில் நம்மிடம் வருகிறார்கள், மாலை வரைக்கும் அவர்கள் யாரை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா ஆசிரியர்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் உங்களை அப்படி இமிட்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, உங்களை அப்படி பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை அப்படி உள்வாங்கி இருப்பார்கள். குழந்தைகள் எதை விளையாடுவார்கள்னா, பெண் குழந்தைகள் எதை விளையாடுவாங்க அதிகமானா டீச்சர் வச்சு தான் விளையாடுவாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள். ஆனால் அந்த பள்ளியில் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கங்கிறது இந்த பிள்ளைகள் விளையாடும் போதே தெரியும் எப்படிப்பட்ட டீச்சர் என்று. அங்கே ஸ்டூடெண்ட்லாம் இருக்க மாட்டாங்க, ஆனால் பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்க நினச்சிட்டு டீச்சர் ஆகிட்டு அப்படி பிரம்பலாக இருக்காது. எழுந்துரு, ஏய் என்ன அப்படின்னா அப்போ அந்த டீச்சர் இந்த தொழிலாம் பேசுகிறாங்க போல் இருக்கு. அப்போ அந்த குழந்தை விளையாடும் போதே தெரியும் அது அந்த டீச்சர் வச்சு தான் விளையாடி கொண்டே இருக்கும். டீச்சர் தான் முன்மாதிரியாக. முதல்ல என்ன சொல்லணும்னா, எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு மம்மி சேஸ் எங்கள் அம்மா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு மை டீச்சர் சேஸ், எங்கள் டீச்சர் சொன்னாங்க, எங்கள் டீச்சர் சொன்னாங்க, ஸ்கூலில் சொன்னாங்க. டீச்சர் 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 என்பது அவருடைய உலகமாக மாறிடும். அதற்கற்பு ஒரு உலகம் வரும். எங்கள் நண்பர்கள் சொன்னார்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நான் செய்கிறேன். அது ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டமாக மாணவருடைய வளர்ச்சி கட்டம். அடுத்து ஒரு கட்டம் வரும், எனக்கு யார் சொல்கிறது அப்படின்னு. கடைசி கட்டம் வருது, நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதெல்லாம் வளர்ச்சி. அதில் முக்கியமாக என்னென்னா டீச்சர், ஆசிரியர்கள் என்பவர்கள். எவனா ஒருத்தர் தவறு செய்கிறான் என்று சொன்னால் இந்த சமுதாயம் யாரை குற்றவாளியாக்க பார்க்கும் என்று சொன்னால், யாரை குற்றம் சாட்டும் என்று சொன்னால், இவன் தப்பு செய்வான், அவனை திட்டம் எப்படி திட்டிட்டு போவான், உனக்கெல்லாம் எந்த வாத்தியாண்டா படித்து கொடுத்தான், இவன் செய்கின்ற குற்றத்திற்கு சமுதாயம் யாரை காரணம் காட்டும் என்றால் ஆசிரியர்களைத்தான். எந்த வாத்தியாண்டா உனக்கு படித்து கொடுத்தான். இன்னும் சொல்லுவாங்க, அவன் படித்த பள்ளிக்கூடம் அப்படி. இதெல்லாம் விளையாட்ட சொல்லுது, அவன் படித்த பள்ளிக்கூடம் அப்படி. ஆக இங்கே கல்வியிலே ஏற்படுகின்ற கோளாறு சமுதாயத்தினுடைய கோளாறாக மாறும்போது அவர்கள் இந்த ஆசிரியர்களை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சமுதாயத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நமக்கு கூடுதல் பொறுப்புகள் இருக்கின்றன. இந்த மாணவர்கள் என்பவர்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்ற அமானிதங்கள். அமானிதங்களையாவது அதை அப்படியே வாங்கி அப்படியே திருப்பி கொடுக்கணும். ஆனால் இந்த மாணவர்களை நீங்கள் வாங்கி வேறொன்றாக மாற்றி கொடுக்க வேண்டியிருக்கிறது. அறிவில் சிறந்தவர்களாக நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டியிருக்கிறது. சமுதாயத்திற்கு சிறந்தவர்களாக நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே அவர்களுக்கு நீங்கள் போதிக்கின்ற பாடங்கள் இந்த புத்தகத்தை தாண்டியும் சில பாடங்களை நீங்கள் கற்பிக்க வேண்டும். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் இங்கே இருக்குதான் தெரியல, வியாழக்கிழமை மதியம் நீதி போதனை வகுப்பு என்று இருக்கும். அந்த நீதி போதனை வகுப்பில் போய் நாங்கள் ரொம்ப எங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கும். அப்போ ஆசிரியர் நல்ல போதனைகள் எல்லாம் சொல்லுவார், நாங்கள் அந்த மேடைகளை பயன்படுத்தி கொள்வோம். அறபோதனைகளுக்கென்ற வகுப்புகள் இருக்கும். ஆனால் இங்கே இன்றைக்கு கல்வி ஒரு பெரும் சுமையாக மாறிவிட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். படி படி படி. ஸ்கூலுக்கு போனால் வாத்தியார் சொல்கிறது படி, வீட்டுக்கு வந்தால் அம்மா சொல்கிறது படி, வெளியே போனால் சமுதாயத்தில் இருக்கணும் நல்லா படிக்கணும்டா, அவருக்கு சம்மந்தம் நல்லா படிக்கணும், நல்லா படித்து என்ன செய்யணும், வேலைக்கு போகணும்.
வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு கார் வாங்கணும், சொத்து வாங்கணும், எல்லாம் வாங்கணும். இதைத்தான் இந்த சமுதாயம் கற்றுத்தருகிறது. கல்வி என்பது வியாபாரமாக மாறிவிட்ட ஒரு காலகட்டம். எனவே அவனை ஒரு வியாபாரியாக மாற்றுவதற்காகவா இந்த கல்வி? நிச்சயமாக என்னுடன் படிக்கக்கூடிய மாணவர் எப்படிப்பட்ட மாணவனாக உருவாக வேண்டும் என்பதை ஆசிரியர் முடிவெடுக்க வேண்டும். எனவே அவர்களை எப்படி இந்த கல்வியை, இந்த பாடத்திட்டத்தை தாண்டி அவர்களுக்கு ஒழுக்க போதனை நாங்கள் விதைக்கப் போகிறோம் என்று சொன்னால் ஒரு உறுதிமொழியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். என்னிடம் படிக்கக்கூடிய மாணவன் அவன் மருத்துவராகிறான், இல்லை பொறியாளராகிறான், இல்லை எதுவும் ஆகாமல் போகிறான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னிடம் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் நாளை நிச்சயமாக லஞ்சம் வாங்க மாட்டான் என்பதிலே உறுதியாக ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். என்கிட்ட படிச்சவைய நிச்சயம் ஒரு லஞ்சம் வாங்குகின்ற ஒரு கேடுகட்ட அதிகாரிக்கு நீங்கள் ஆசிரியராக இருப்பீர்கள். உயிருக்கு போராடுகின்ற ஒரு நோயாளியிடம் ஸ்கேன் பண்ணிட்டு வான்னு சொல்லி 50 விழுக்காடு கமிஷன் வைக்கின்ற ஒரு மருத்துவனையா இந்த கல்லூரி நிலையம் உருவாக்குகிறது. மௌலிவாக்கத்திலே 13 மாடி கட்டிடம் சரிந்ததற்கு காரணம் அங்குள்ள பொறியாளர்கள் லஞ்சம் வாங்கிவிட்டு கீழ்த்தரமான, இன்றைக்கு சாலையை பார்த்தால் தெரியும். எனவே லஞ்சம் வாங்குகின்ற ஒரு அதிகாரியை உருவாக்குவதற்கா இத்தனை சிரமங்கள்? எனவே நீங்கள் உறுதியாக இருங்கள். என்னுடைய கல்வி நிலையத்தில் படிக்கக்கூடிய மாணவன், டேப்பா நீ டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, எதுவும் ஆகு, ஆனால் எந்த நேரத்திலும் நீ கை நீட்டி லஞ்சம் வாங்கக்கூடாது. இதை இந்த ஆசிரியருக்கு நீ உறுதிமொழியாகத்தா என்று நீங்கள் வாங்க வேண்டும். நீங்கள் உறுதியாக சொல்ல வேண்டும், என்னிடம் படித்த மாணவன் ஒரு காலத்திலும் லஞ்சம் வாங்க மாட்டான், மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்வான், கருணையுடன் மற்றவர்களுடன் நடந்து கொள்வான். அதே போல உங்களிடம் படிக்கக்கூடிய மாணவன் இன்றைக்கு ஈவ்டிசி எங்கே செய்கிறான், ரேக்கிங் எங்கேருந்து வருகிறது? இந்த கல்லூரி கல்வி நிலையங்களிலிருந்து தான் வருகிறது. இங்கிருந்து வரக்கூடியதான் வெளியே போய் என்ன ஆகிறது? இன்றைக்கு பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறார்களே, எங்கிருந்து வருகிறார்கள்? எனவே இந்த கல்வி நிலையத்திலிருந்து நாம் போதிக்கக்கூடிய இந்த பாடங்களில் மிக முக்கியமான பாடம், பெண் குழந்தைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் பெண்களை மதிக்க வேண்டும். என்னிடம் படித்த மாணவன் பெண்களை மதிக்குவதற்கு கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கணும். ஒரு காலத்திலும் உன்னால் ஒரு பெண் அச்சமுள்ளவராக உணர்கிறார் என்று சொன்னால் நீ மனிதனே இல்லை. உன்னை பாதுகாப்பாக ஒரு பெண் கருத வேண்டும். எனவே அந்த நிலைக்கு அவர்களை நீங்கள் உயர்த்த வேண்டும். நேரம் தவறாமை, வாய்மை. ஆனால் இதற்கெல்லாம் முன்மாதிரியாக நான் சொன்னது போல யாரை ரோல் மாடலாக பார்க்கிறார் என்று சொன்னால் ஆசிரியரைத்தான். அப்ப நான் அதற்கு தகுதியானவனாக இருந்து கொண்டு அந்த பாடத்தை நடத்த வேண்டும். வாசிப்பதற்கு அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். உலகத்தினுடைய பெரு வெளிச்சங்களை அவர்களுக்கு காட்ட வேண்டும். அந்த மாணவர்களிடம் நீங்கள் உரையாட வேண்டும். எப்போதும் அவர்களை அதட்டி கொண்டும் மிரட்டி கொண்டும் இருப்பதை விட கொஞ்சம் அவர்கள் சோர்வாக இருந்தாலும் கூட, என்னடா தம்பி கொஞ்சம் டல்லாக இருக்க, வா, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? ஒரு நல்ல ஆசிரியர் யார் தெரியுமா? தன்னுடைய மாணவன் வறுமையின் காரணமாக பட்டினியால் பசியால் வந்தால் அந்த ஆசிரியை அந்த மாணவனை கண்டுபிடித்து விடுவார். தம்பி சாப்பிடலையடா நீ? ஏண்டா சாப்பிடலை? சாப்பாடு இல்லை மேடம். மிஸ் சாப்பிட வீட்டில் ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளைகள் வயிற்றில் பசியை நிரப்பிக்கொண்டு எப்படி கல்வியை கற்பார்கள்? நோயினால் சுருண்டு கிடக்கக்கூடிய ஒரு மாணவன் 2 நாள் லீவா, எந்த ஆசிரியராவது வீட்டுக்கு தேடி போய் உடம்பு சரியில்லை, காய்ச்சல் 2 நாளாக சொன்னியடா, அந்த பக்கம் போன வந்து பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த ஆசிரியரை அவன் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டான். எங்கள் டீச்சர் என்னை தேடி வந்தாங்க, நலம் விசாரித்தாங்க, அவர் மாதிரி ஒரு ஆசிரியர் எனக்கு கிடைக்கணும் என்றெல்லாம் அவர்கள் பெருமிதமாக நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் நீங்கள் நடந்து கொள்கின்ற முறைதான். நான் எப்போதுமே எனக்கு 100க்கு 100 என்பதிலே பெரும் உடன்பாடு கிடையாது. 5 விரல்களும் ஒன்றாக இருந்தால் கைகள் இயங்காது. ஆனால் இன்றைக்கு கல்வி திட்டம் மனப்பாட கல்வியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. ஆனால் மதிப்பெண்கள் பெறுகிறார்கள், அதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்பது வேறு. ஆனால் நல்ல மாணவனை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒழுக்க விழுமங்களை அவர்களுக்கு நாங்கள் கற்றுக்கொண்டே விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். வாய்மையான பாடங்களை அவர்களுக்கு போதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கல்வியை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது என்பதை அவருக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீலாம் உருப்படவே மாட்டேன், வாத்தியார் சொல்லிட்டாருன்னா அந்த பையனுக்கு அது பாடமாக பதிஞ்சிரும். சாரே சொல்லிட்டார் நான் உருப்பட மாட்டேன், நான் எங்கே போகிறேன்? நல்லா வருவடா, நீ படிப்பு கிடைக்கடா, விடுற, அதை தாண்டி நீ வருவடா, உன்னால் முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும், உன்னால் முடியும் நம்பு, நம்மால் முடியும் நம்பு என்பதை நீங்கள் விதைத்தீர்கள் என்று சொன்னால்
அவன் வாழ்க்கையிலே துயரக்கூடிய நேரத்திலெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளை பிடித்து அவன் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதனால் அவர்களை நம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஆசிரியர் தினத்தை ஒழுக்கமே சுதந்திரம் என்ற ஒரு பரப்புரையுடன் இணைத்து நாங்கள் பயணப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஒழுக்கச் சீர்கேடுகள் இன்றைக்கு பெருகி வருகின்றன. நான் பேசுகின்ற இந்த கிருஷ்ணகிரியிலே உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்திலே தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் பேசுபொருளாச்சு. குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார்கள். போலியான என்சிசி முகாம்களை நடத்தி அங்கே அவர்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலையங்களாக கல்வி நிலையங்கள் மாறி வருகின்றன என்பது. எனவே இந்த கல்வி நிலையங்களை பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும், ஒழுக்க விழுமங்கள் நிறைந்ததாக மாற்ற வேண்டியிருக்கிறது. அதற்கான ஒரு சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டியிருக்கிறது. ரொம்பவும் அதிர்ச்சி தரக்கூடிய சில புள்ளி விவரங்கள். நான் நிறைய ஒரு பத்திரிகையாளனாக நான் பயணப்பட்டு பல இடங்களில் பேசும்போதோ, 8ஆவது வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையங்கள்னா சார் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறாங்க. சின்ன சின்ன போதை வில்லைகளை வாங்கி அவர்கள் வாயில் போட்டுக்கிறான். அது அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக போதையின் பக்கம் தள்ளுகிறது. நாளை அவர்கள் போதை வஸ்துக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதிகமாக போதை நடமாடக்கூடிய இடங்களாக கல்வி நிலையங்கள் உருவாகிறது என்ற அச்சம் தருகின்ற புள்ளி விவரம் தான் அரசை கதிகலங்க செய்தது. எனவே தமிழ்நாடு அரசு 2023 முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அரசு அதிகாரிகளையும் காவல் உயர் அதிகாரிகளையும் உடனே அழைத்து அவர் சொன்னார், உண்மையாக அந்த செய்திகளெல்லாம் கல்வி நிலைய வளாகங்களில் எல்லாம் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதே என்று சொன்னபோது அது உண்மை என்ற போதுதான் ஆகஸ்ட் 11ஆம் நாளை போதை பொருட்கள் ஒழிப்பு தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதுடன் எல்லா கல்வி நிலையங்களிலும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை மாணவரிடம் வாங்க வேண்டும். நீங்கள் கல்வி வளாகங்களில் சென்று போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்த வேண்டும். அப்படி நீங்கள் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்திலே உள்ளூர் எம்எல்ஏ இருந்தால் அவரை கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்பன போன்ற பல ஆணைகளை அரசு பிறப்பித்திருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், மாணவர்கள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் போதைக்கு அடிமையாகிறார்கள் என்று சொன்னால் நாளை ஒரு தலைமுறையை நாசமாகி ஒரு இந்தியாவுடைய வளர்ச்சியை மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு வித்துவிடும். கோத்தாரி கமிஷன் சொல்கிறது, இந்தியாவுடைய எதிர்காலம் வகுப்பறையிலே உருவாகிறது என்று. எனவே நீங்கள் வெறும் மாணவர்களை கிருஷ்ணகிரியை உருவாக்கவில்லை, ஒரு இந்தியாவினுடைய ஒரு பகுதியை நீங்கள் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இங்கிருந்த மாணவர்களிலே ஒருவருக்கு அந்த பழக்கம் தொற்றிவிட்டது என்று சொன்னால் அந்த மாணவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை வஸ்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்பிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை செய்து விடுவான். எனவே அவனை இந்த போதையிலிருந்தும் ஆபாசத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் பாதுகாக்க வேண்டிய வேலையும் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த பொறுப்பு ஆசிரியர் பெருந்தைகளாக உங்கள் கைகளிலே இருக்கிறது. எனவே இது குறித்த விழிப்புணர்வை அவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். பாதுகாப்பான கல்வி வளாகம், ஒழுக்கமான கல்வி வளாகம், இதை நீங்கள் உத்தரவாதப்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் உங்களிடம் இந்த பரப்புரையை முன்னிட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த மாணவரிடம் நீங்கள் உரையாடுவதன் மூலமாக, நெருங்குவதன் மூலமாக, வழிகாட்டுவதன் மூலமாக, அவர்களுடைய நிறைகுறைகளை அறிந்து கொள்வதன் மூலமாக நீங்கள் இந்த தீமைகளை எல்லாம் கலைந்து விடுவதற்கான ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்து, இந்த கல்வி நிலையங்களிலே ஏற்படுகின்ற மற்றொரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக நாம் பார்ப்பது என்னென்று சொன்னால், அவர்கள் இன்றைக்கு அலைபேசிக்கு அடிமையாகிறார்கள். செல்போன் எப்போ பார்த்தாலும் அலைபேசியை பார்த்து கொண்டு அதில் ஆபாச படங்களை பார்க்கக்கூடியவர்களாக, தவறான படங்களை பார்க்கக்கூடியவர்களாக, தீய உறவுகளுக்கு, தீய வழிகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதை குறித்தும் ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு பல விளையாட்டுக்களை பாடத்திட்டத்துடன் கூடிய செயல்வழி கற்றலை நாம் கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கும் இன்றைக்கு இருக்கிறது. அதனால் அவர்களை ஆன்லைன் கிளாஸ் என்றைக்கு வந்ததோ, அலைபேசி வந்து விட்டது, இணையம் வந்து விட்டது, அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அதே போல நீங்கள் இந்த கல்வி நிலையத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு என்னவென்று சொன்னால், மத துவேஷங்களுக்கு நீங்கள் இடமளித்து விடாதீர்கள். வகுப்பு வெறியர்கள் இன்றைக்கு கல்வி நிலையங்களை குறிவைக்கின்றார்கள். வகுப்பறைகளிலிருந்து வகுப்புவாதம் உருவாகிறது என்கிறார் பிபின் சந்திரா.
இந்த கல்வி நிலையங்களில் எல்லாம் மத வேற்றுமையை விதைப்பதற்காக வகுப்பாதிகள் திட்டமிட்ட பரப்புரையை மேற்கொள்கிறார்கள். இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் என்ற அந்த பாகுபாடை விதைப்பதற்காக என்னென்ன வழிகளிலெல்லாம் அந்த வெறுப்பை உண்டாக்க முடியுமோ அத்தனை வழிகளிலும் அந்த வெறுப்பை உண்டாக்குகிறார்கள். முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடியவர்கள், இவர்கள் இங்கே இருந்து பாகிஸ்தானை தான் அதிகமாக விரும்புவார்கள். இதை போன்ற ஒரு நச்சு பரப்புரையெல்லாம் மாணவர்களுடைய உள்ளத்தில் விதைத்து விடுகிறார்கள். சக மாணவனை பார்த்து பழகியவன் இன்றைக்கு பாகிஸ்தான்காரன் போட அப்படின்றான். இந்த குழந்தைகள் மதத்தில் இந்த விதைத்தவன் எவன்? போடா டெரரிஸ்ட். சின்ன பிள்ளைங்க வார்த்தைகள் அல்ல, வெடிகுண்டை விட ஆபத்தானது. ஒரு மனிதனை, சக மனிதனை மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், சாதியின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால் பிரித்தெறியக்கூடிய ஆபத்து கல்வி நிலையங்களிலே நிகழ்கிறது என்பதனால் தான் இன்றைக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையிலே ஒரு பெரிய அறிக்கையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கல்வி நிலையங்களிலே மத அடையாளங்களை நீங்கள் அணிந்து வரக்கூடாது என்பதை அவர் பரிந்துரையாக கொடுத்திருக்கிறார். சாதி இன்றைக்கு கல்வி நிலையங்களுக்குள்ளே நுழைந்து சின்னத்துறை என்ற மாணவனை வீடு தேடி வெட்டி விட்டு வரக்கூடிய அருவாளுடன் மாணவர்கள் வீடு தேடி வெட்டி விட்டு வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சாதி வெறியும் மத வெறியும் கல்வி நிலையங்களிலே நுழைந்து விட்டது. எனவே நீங்கள் அன்பை விதைக்க வேண்டும். எல்லோரும் இந்த நாட்டினுடைய மன்னர்கள், எல்லோரும் இந்நாட்டின் பிள்ளைகள். இனத்தால், நிறத்தால், குலத்தால் நாம் எல்லாம் பின்னால அட்டையில போட்டிருக்கோம், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை என்றெல்லாம் நம்ம படித்திருக்கிறோம், புத்தகத்தை அச்சிட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு மத வேறுபாடுகளுக்குள் எல்லாமே தம்பிங்க, எல்லாருமே ஒரே இறைவனை, ஒரே இறைவனுடைய படைப்புகள் தான். நாம் எல்லாம் எல்லோரும் நிறத்தால், குலத்தால் வேறுபட்டிருந்தாலும் நாம் எல்லாம் தமிழால், மொழியால் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறோம். கல்வியினால் ஒன்றிணைந்து இருக்கின்றோம். ஒருவருடைய மதத்தை இன்னொருவர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரெஸ்பெக்ட். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, மத உணர்வுகளை, வழிபாடுகளை அதை மதிப்பதற்கான இடமாக இங்கே மாற வேண்டும். அதுதான் இந்தியாவுடைய ஆகப்பெரிய ஒரு சிறப்பு. ஆனால் அதற்கான இடத்தை இங்கே கொடுக்க வேண்டும். வருத்தம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிவதற்கு எதிர்ப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதை ஒரு அந்நியமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால், இது பெரும் அபாயகரமான ஒரு இடத்திலே நாம் வந்துவிட்டோம் என்று. ஒவ்வொருவருக்கும் அவர் விரும்புகின்ற மதத்தை, அவர் விரும்புகின்ற உணவை, அவர் விரும்புகின்றவற்றை செய்வதற்கான அனுமதியை இந்திய அரசு வழங்கி இருக்கிறது. மனித உரிமை அது, ஹியூமன் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை சுதந்திரம். அதை கூட பறிக்கின்ற நிலையங்கள் எப்படி சுதந்திர நாடாக, விடுதலை நாடாக இருக்க முடியும்? இந்திய அரசு அனுமதிக்கிறது. எனவே அவர்களிடம் சொல்ல வேண்டும், உங்கள் விருப்பம், நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஆடை அணிந்து வரலாம், நீங்கள் விரும்பதை உண்ணலாம், எல்லோருக்கும் அதற்கான இடத்தை தருகிறது. எல்லோரும் நாம் இணைந்திருந்து இந்த மண்ணில் இருக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் இன்றைக்கு தலை தூக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஹிஜாப் அணிந்து வரக்கூடிய மாணவிகள் எல்லாம் வேற்றுப்பார்வை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த கல்வி நிலையங்களில் நிகழ்கிறது என்று சொன்னால், எப்படி இந்த மாணவர்கள் தங்களுக்குள்ளே சக நண்பர்களாக அவர்கள் இருப்பார்கள்? எனவே இதையெல்லாம் நாம் களைய வேண்டும். இங்கே சுதந்திரம், அது என்ன ஒழுக்கமே சுதந்திரம் என்ற ஒரு கேள்வி எழலாம். நிர்வாணம் இன்றைக்கு சுதந்திரமாக ஆகிறது. இல்லை, நாங்கள் சொல்கிறோம் நிர்வாணம் அல்ல சுதந்திரம். உடை உணிந்து கண்ணியமாக அணிவதுதான் சுதந்திரம், ஒழுக்கம்தான் சுதந்திரம். எப்படியும் வாழலாம் என்பது சுதந்திரம் அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது சுதந்திரம். மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், யாருடன் வேண்டுமானாலும் வாழலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற கட்டற்ற சுதந்திரம் எதுவும் இல்லை. அதைத்தான் இந்த பரப்புரையின் வாயிலாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அவள் தெரிவதற்கு இந்த ஹிஜாபை பொறுத்த வரைக்கும் அது மத ஆடையாக கட்டுப்பாடு என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அவள் தெரிவதற்கு ஒருவருக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னால், இழுத்து மூடுவதற்கு இவளுக்கு உரிமை இல்லை. நான் சொல்றது ஹியூமன் ரைட்ஸ், பேசிக் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேசுகிறேன். எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், இல்லை எப்படி வேணாலும் பண்ணலாமா? அவள் மூடும் போதே அது அடிமைத்தனமாக மாறுகிறது. ஆடை குறைப்பு செய்வது ஒருவருடைய சுதந்திரம் என்று சொன்னால், ஆடை அதிகரிப்பது அவருடைய சுதந்திரம் அல்லவா? அதை நீங்கள் அடிப்படை உரிமையாக பாருங்கள். மதம் அதெல்லாம் இல்லை, அடிப்படை உரிமையாக நாம் அதை பார்க்க வேண்டும். என் சக மனுஷிக்கு நான் கொடுக்கின்ற உரிமை கட்டாயப்படுத்துகிறது. அப்படி கட்டாயப்படுத்தி அணிவிக்கக்கூடிய அளவுக்கு பெண்கள் என்ன அடிமுட்டாள்களா? அது பெண் அடிமைத்தனம்.
அப்படி கட்டாயப்படுத்தி எங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் போட வச்சிட முடியுமா? அப்பா போப்பா, அது அந்த காலம். இன்றைக்கு பெண் தன்னை முடிவெடுத்து முன்னுக்கு வரக்கூடிய காலம். அவள் விரும்பித்தான் போடுவா, தன்னை பாதுகாப்பாக அதை கருதுகிறாள். எனவே இதுவெல்லாம் அவரவருக்குண்டான அந்த இடத்தை கொடுப்பதற்கான இடமாகவும் இந்த கல்வி நிலையங்கள் மாற வேண்டும். சக ஆசிரியர்களுக்குண்டான, சக மாணவர்களுக்குண்டான அந்த ஒற்றுமையும் நல்லிணக்கமும் இந்த கல்வி நிலையங்களிலிருந்து உருவாகிவிட்டது என்று சொன்னால், இந்தியா மதச்சார்பின்மை என்ற அந்த உச்சநிலையிலிருந்து மகிழ்ந்து போற்றக்கூடிய ஒரு நாடாக திகழும். அன்புமயமுள்ள ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கல்வி நிலையங்களிலிருந்து நாம் உருவாக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்புணர்வும் நமக்கு இருக்கிறது. என் அன்பின் ஆசிரியர் பெருந்தகைகளே, நம் முன்னால் மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம். எனவே நான் தொடக்கத்திலிருந்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இன்றைய நாளினுடைய உறுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவதற்காக, நல்ல மாணவனை அல்ல, நல்ல மனிதனை உருவாக்குவதற்காக நீங்கள் இன்றிருந்து ஒரு உறுதி ஏற்றுக்கொள்ள வேண்டும். மதிப்பெண்களை தாண்டி அவர்களை நல்ல மாணவர்களாக, உயர்ந்த லட்சியமுள்ள மனிதர்களாக உருவாக்குவதற்கான உயர்ந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். பாடங்களை தாண்டியும் அவர்களுக்கு சில கல்வியை நீங்கள் போதிக்க வேண்டும். அன்பையும் சமய நல்லிணக்கத்தையும் போதிக்க வேண்டும், அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அவர்களை ஒழுக்கம் தவறியவராக உருவாவதற்கு நீங்கள் இடமளித்து விடக்கூடாது. ஒழுக்க வாழ்வை அவர்களுக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டும். சமய நல்லிணக்கத்தையும் அன்பையும் இந்த கல்வி நிலையத்திலிருந்து அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். போதையில்லாத ஒரு நாடாக, போதையில்லாத மாநிலமாக இந்த மாநிலத்தையும் இந்த நாட்டையும் உருவாக்குவதற்கு நாம் உறுதுணை புரிய வேண்டும். இந்த கல்வி நிலையங்களிலிருந்து இந்தியாவினுடைய பட்டொளி வீசி பறக்கின்ற இந்த தேசிய கொடியினுடைய அந்த ஒளியை உலகம் முழுவதற்கும் பெருமைப்பட சொல்லக்கூடிய மாணவர்கள் இங்கிருந்தும் கிளம்ப வேண்டும், இந்த கிருஷ்ணகிரி இந்த மேல்நிலை பள்ளியிலிருந்தும் கிளம்ப வேண்டும் என்ற அந்த பெரும் விருப்பத்தை இங்கே கூறியவனாக இந்த நல்ல நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவனோடு.